பையன் ரூமுக்குள்ள சாமி கும்பிட்டு இருக்கான். கவலைப்படாத, உங்க அம்மா ஒரு இடுப்புல எறும்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். புள்ள வந்துட போறாங்க. பிள்ளையாடி அவன், எனக்கு பிறக்க வேண்டிய மகனாடி அவன். 45 வயசு, இன்னும் எனக்கு ரொமான்ஸ் மூடு மாறவே இல்ல. 21 வயசு, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போறான். 7 மணிக்கு கோலாங்குட்டைன்னு சுத்துறான். 9 மணிக்கு மேல வேலை கேட்டு ஆபீஸ் அலையலாட்டி. 2ஆம் கிளாஸ் லவ் லெட்டர் எழுதணும். நானு BA டிகிரியை முடிச்சு விட்டான். இன்னும் லவ் லெட்டர் எழுதவும் தெரியல, ஒரு பொண்ணு லவ் பண்ணவும் தெரியல. இவனுக்கு சத்தம் போடாதீங்க. பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பூஜையில இருக்கா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இளம் வயதில் எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்து விட்டு சென்ற திவ்ய பாரதியே, சமந்தா ஃபாக்ஸே, ஹிந்தி படங்களில் நம்பர் 1 இடத்துக்கு வரத்திருக்கும் ஜூஹி சாவ்லாவே, உங்கள் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். ஆரம்பிப்போமா? அம்மா, காலங்கத்தால உங்களை கையெடுத்து கும்பிட்டு தீபாராதெல்லாம் காட்டியிருக்கோம். ரம்மி சோக்கர் எனக்கே வராம செய்யுங்கம்மா. சமந்தா பாக்ஸ், என்னடா எனக்கு ரம்மி வந்துருச்சு. உனக்கு ரம்மி வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே வரல. என் அப்பனுக்கு தான் எல்லாமே வந்திருக்கு. பின்னு பின்றாரா. உங்க அப்பனை பத்தி தப்பா பேசாதரா. எந்த அப்பன்டா பைக் வாங்கி கொடுத்து போய் சைட் அடின்னு சொல்லுவான்? நீ தானமா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் சைட் அடிக்கிறதும் ஜொல்லு விடுறதும் என் அப்பனுக்கு தெரிஞ்சதும் வச்சுக்கோ, என் தோள் மேல கைய போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு பொண்ணை சைட் அடிப்போன்னு சொல்லுவாரு. அதுக்கு தான்டா நான் நடிக்கிறேன். என்ன இருந்தாலும் அப்பம் புள்ளன்னு ஒரு வயசு வித்தியாசம் வேணா. நேரம் தவறாம சாப்பாடு சாப்பிடு, வேலைக்கு மருந்து சாப்பிடு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. 1 மணிக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணு, நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன். மறந்துடாத. எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் நீங்க வந்து நிற்பேன். வரட்டுமா? அப்பா, நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம்ப்பா. ஏண்டா இது துறவி கோலா? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. நான் எங்கேயாவது சாமியாரா போலான் இருக்கேன்ப்பா. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம இங்கேயே வாசனம் ஆரம்பி. நான் தான் முதல் சீடன், சகல சம்பத்து எனக்கு கிடைக்கு. இங்க கிடைக்காத சம்பத்தாக்கும். முக்கியமான விஷயத்தை உமார சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. வந்துட்டாங்க. உன்னதான் நேத்திக்கே வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். உன்னை இன்னைக்கு யார் உள்ள விட்டது? வேலைக்கு வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உங்க இஷ்டம். ஆனா எங்க குப்பத்து பண்ண கை நீட்டி அடிச்சு தப்பு இல்லையா? ஓஹோ, அடிச்சதுக்காக பஞ்சாயத்தா? ஹலோ, என்னது லாரிங்கள மடைக்கிட்டாங்களா? போன வாரம் தானே அந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போட்டேன். ஒழுங்கு மரியாதை லாரிங்களை விட சொல்லு. இல்ல இந்த பத்மாவதி நேர்ல வந்தாலும் மூக்கு முகரெல்லாம் பேத்துருவா. வேடா போன. அடிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு என்னமா தப்பு பண்ணுச்சு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நான் என் வேலை நேரத்துல லவ் பண்ணிச்சுடா. கண்ணாலம் கட்டிக்கிற பையனோட ஆசையா பழனா இன்னும் குத்தோன்ற. மேடம், மந்திரி லைன்ல இருக்கார். ஹலோ, I'm fine, thank you. This evening 6 o'clock? Oh sure, okay. என்னே நான் கேட்டேன்? கண்ணாலம் கட்டிக்கிற பையனோட ஆசையா பழகுனா இன்னும் குத்தோன்ற. இத கேட்டுக்கிறா சோமாரி. இந்த பத்மாவதிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு. நியாயமா போடு. நீ சோடா பாட்டில் விடுவேனா நானும் சோடா பாட்டில் விடுவேன். நீ கல்லு விடுவேனா நானும் துப்பாக்கில இருந்து தோட்டா விடுவேன். என்ன உனக்கு வேணும் நீயே யோசனை பண்ணிக்கோ. குப்பத்துல கூட்டம் இருக்குன்னு கூட்டிட்டு வந்து மிரட்டி பாக்கலான்னு நினைச்ச கண்ணைக்கு மதுரை எரிச்சா மாதிரி உன் குப்பத்தை எரிச்சு போடுவேன். கண்ணு తెలుసునా? నాకు చాలా పని ఉంది. send them out. போங்க. ஐசா கெட் அவுட். சொன்னா கேளுங்க போங்க.
வான்மதி வான்மதி மார்னிங் மம்மி. குட் மார்னிங். ஏய் என்ன இது? சாரி மம்மி, நடுராத்திரில ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரியா தூக்கமே வரல, அதனால காலையில ஜாகிங் கூட போகல. நல்ல பொண்ணு. உன் நைட்டி எங்க? இதோ. போட்டுக்கோ. ஆ. வான்மதி அந்த இன்டர்காம் எடு. இந்தம்மா. யார் பிஏவா? எஸ் மேடம். இங்க வான்மதி ரூம்ல ஏசி சரியா ஒர்க் பண்ணல. அத தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய ஏசி மாட்டுங்க. ஓகே மேடம். அப்படியே இந்த ரூம்ல அங்கங்க ஃபேன் மாட்டி வைங்க. சரி மேடம். ஓகே ஓகே மேடம். அம்மாடி, இன்னைக்கு மம்மிக்கு முக்கியமான ஆடிட்டிங் இருக்கு. ஆபீஸ்க்கு போறேன். ஈவினிங் மினிஸ்டர் வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி. அத முடிச்சிட்டு முடிஞ்சா உனக்கு குட் நைட் சொல்றேன். இல்லனா குட் மார்னிங், அவ்வளவுதானே? வாலு பொண்ணு. முருகனுக்கு அரோகரா, வல்லுக்கு அரோகரா, தேவானுக்கு அரோகரா, லக்ஷ்மிக்கு அரோகரா, ஆண்டாளுக்கு அரோகரா, காமாட்சிக்கு அரோகரா, மீனாட்சிக்கு அரோகரா. பிள்ளையாரப்பா ஏதாவது ஒரு பொண்ணை கண்ணுல கட்டுப்பா. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ. தம்பி, அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான். கோச்சுக்காதீங்க சார். இந்த காலத்துல 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணை தள்ளிட்டு போறான் சார். யார் அப்பன் யாரு பொண்ணுன்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்க கூடாதாக்கும். காஞ்ச மாடு கம்பளம் வெந்த மாதிரி அலையுதுங்க. பெரிய ஐஸ்வர்யரே அப்பன். உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. முருகா, நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்பு போட்டு வருவேன். என்ன மன்னிச்சு. ஏய், இங்க என்ன பண்ற? என்ன பண்ணுகின்றாயா? இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவியரசு நான். இந்த நந்தவனத்தின் மத்தியில் ஒரு கருப்பு சூரியனாய் அமர்ந்து நான் படைப்பது கவிதைகள் என்று ஏன் தெரியவில்லை கன்னி பெண்களே? எங்க இங்க வந்து உன் கவிதையை சொல்ல பார்க்கலாம். குஷ்பே குஷ்பே உன்னை கோவிலில் வைத்தேன் நக்மா நக்மா. மனிஷா குயிரலா உன்னை மனதினில் வைத்தேன். அரே வாஹ், क्या शायरी है. கோயிலை இடித்தாலும் குஷ்பு இடியுமா? நாக்கு மறத்தாலும் நக்மா மறக்குமா? மனசு அழுதாலும் மனுஷா அழுமா? என்ன கவிஞா, வடநாட்டு பெண்கள் மட்டும்தான் அழகா? நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் அழகு இல்லையா? தமிழ்நாட்டு பெண்கள் அழகுதான். எங்களில் யார் அழகு? இவள்தான். ஏண்டா நான் என்ன அழகு இல்லையா? இல்லை நீதான். ஏண்டா அப்ப நான் அழகு இல்லையா? எல்லாருமே அழகுதான். கவியரசை அடிக்காதீர்கள்.